பன்னீர்செல்வத்தின் கட்சி மாற்றம் அதிமுக ஆதரவாளர்களின் மனநிலையையும் பாதிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. திமுகவிற்குள் அவரின் வருகை புதிய அரசியல் சமநிலையை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக அவரது சொந்த மாவட்டமான தேனியில் அரசியல் மாற்றங்கள் அதிகம் பேசப்படுகின்றன. மாவட்ட தலைமைகள் மற்றும் உள்ளூர் அமைப்பு வலிமை ஆகியவை திமுக அரசியல் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில், திமுகவின் சிக்கல்களை உருவாக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. திமுக நடைமுறையில் மாவட்ட செயலாளர்களின் பங்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த கட்சிக்குள் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. பன்னீர்செல்வம் முன்னர் செயல்பட்ட அரசியல் சூழல் மற்றும் தற்போதைய கட்சி அமைப்பு ஆகியவற்றின் வித்தியாசம் அவரது எதிர்கால அரசியல் பாதையை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அவரது அரசியல் பயணத்தில் முன்னர் நடந்த சில நிகழ்வுகளும் தற்போது மீண்டும் பேசப்படுகின்றன. சட்டமன்றத்தில் கருணாநிதி குறித்து பாராட்டு தெரிவித்தது, ஸ்டாலினை சந்தித்தது போன்ற நிகழ்வுகள் அவரது அரசியல் திசை மாற்றத்தின் முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகின்றன. இதனால் அவரை தற்போதைய முடிவு திடீர் மாற்றமாக இல்லை எனவும் சிலர் கருதுகின்றனர். அவரது எதிர்கால அரசியல் செயல்பாடு எந்த தொகுதியில் நடைபெறும் என்பது பற்றியும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அவர் மீண்டும் போட்டியிடும் வாய்ப்பு குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கருத்துகள் பரவி வருகின்றன. ஆனால் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்பது இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்.